வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மகாபலிபுரம் பழம்பெரும் அருங்காட்சியகத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பழம்பெரும் அருங்காட்சியகத்தில் வந்து நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து லைட் ஹவுஸுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இதோட யூசேஜ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒரு இதில் எழுதி போர்டில். இது பாருங்கள், எல்லாமே வந்து ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து புனல், இது எல்லாமே வந்து பழங்காலத்தில் உள்ள பொருள் தான். இதை பாருங்கள், இந்த செக்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து ரொம்ப பழங்காலத்தில் உள்ளது தான். இதை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், பழங்காலத்தில் உள்ள தராசு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், சக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். சக்கிலே எவ்வளோ வந்து டிசைனாக சின்னது பெருசுன்னு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரேஷன் கடையில் வந்து பழைய கடையில் வந்து என்னென்னா இந்த மண்ணெண்ணெய் ஊற்றுறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க. முன்னாடி பழைய காலத்தில் அந்த மாதிரி ஒரு செக்கெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்ப்ரிட்டு செக்கு. இது பாருங்கள், பிவி பர்னர்ஸ் பேரு. இது எல்லாமே இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இது பாருங்கள், இந்த இதவே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கெப்பரி லேம்ப்பு. இது பாருங்கள், கெப்பர் லேம்ப். அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதோட இந்த உபகரணத்தோட யூசஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க தனியாக. இது பாருங்கள், இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கேபிலரி லேம்ப்பு. இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸு புக்கில் வந்து பார்த்த மாதிரியே இருக்குது, ஃபிசிக்ஸில். இது பாருங்கள், இதுவுமே வந்து கேப்பர் லேம்பு தான். கேப்பர் லேம்பே வந்து நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மகாபலிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இது பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா இருக்குது. இதுவுமே வந்து பல காலத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இது வந்து 300 mm ட்ரம் ஆப்டிக் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே லேம்பு தான். இவங்க வந்து ரொம்ப பழங்காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பிவி பர்னரு. இது எல்லாமே வந்து 85 mm 55 mm இந்த மாதிரி சைஸ் வைஸாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பழம்பெருங்காலத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறையாவே வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், கேஸ் பிளாசர். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததே இல்லை, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து கேஸ் ரெகுலேட்ரு. எப்படி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இதுங்க. இது எல்லாமே வந்து பழங்காலத்தில் வந்து உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இதெல்லாம் பாருங்கள், நிறையாவே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்னு பார்த்தோன்னா 10 ரூபா தான் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. இது பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து
ஷிப்பு மியூசியமும் இருக்குது. அந்த கடலுக்கு ஷிப்புக்கு தேவையான மியூசியம், அதாவது பொருள் எல்லாமே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே வந்து அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இது சன் வால்வு. இங்கே பாருங்கள், அதை பற்றி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட யூசேஜி, அதோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. இது வந்து கேஸ் மோட்டார். இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. இது வந்து விண்டிங் மோட்டார். இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள மோட்டருக்கும் அப்போ உள்ள மோட்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி போட்டிருக்காங்க. இதுவுமே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். லேம்பு. இதை பாருங்கள், இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப பழம்பெரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து கிளாக் ஒர்க்கு மிஷினு தான். இதுவுமே வந்து பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணது தான். இதை பற்றி வந்து போட்டிருக்காங்க, கிளாக் ஒர்க்கு. இதெல்லாம் பாருங்கள், க்ராக்கரி. இது பாருங்கள், இதுவுமே வந்து பாருங்கள் அந்த பட்டணத்தில் பூதம் அந்த மாதிரி ஒரு மூவியில் உள்ள செக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணால் பூதம் வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள் தொலைநோக்கி. இந்த தொலைநோக்கியை பற்றி தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. இது வந்து அதோட மேப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் பெருக்கி. இந்த பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கடல்சால் அருங்காட்சியகத்துக்கு தான். இங்கே வந்து அந்த கப்பலுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் எகிப்து நாட்டு படகு மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே வந்து கடல்சார் அருங்காட்சியகம் தான். போட்டு, கப்பலுக்குள்ளே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் யூஸ் பண்ணுறக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது பாருங்கள் இது பாருங்கள் உடன் ஆங்கர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாருங்கள். இது பாருங்கள் ஒரு கண்ணாடிக்குள்ளாரே வந்து ஒரு முழு படகுமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து கொட்டியா. எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்களும் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பாருங்கள். இங்கே வந்து நம்ம வீடியோ கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து தனி சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். கண்ணாடி பாக்ஸுக்குள்ளார நல்லா இருக்குது பாருங்கள். இதுலேயும் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நேமு, யூசேஜ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், கோஸ்ட் கார்டு. இதுவுமே வந்து பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதுவுமே அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். கோஸ்ட் கார்டு அதை பற்றி இங்கே எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து தூத்துக்குடி கப்பல், அதை பற்றி எழுதியிருக்காங்க. இது வந்து பாருங்கள், இத்தாலியன் உட்டன் போர்டு. அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள், இத்தாலியன் உட்டன் போர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து எல்லா வகை போட்டுமே வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுவுமே வந்து நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிரா ஷிப்பு. இது வந்து கோஸ்ட் கார்டு. இது பாருங்கள், இதுவுமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பேரை பாருங்கள். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் லட்சத்தீவு படகு. இதோட இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆயில் டேங்கர் தான். இது ஒரு மாடலான ஆயில் டேங்கர். இது பாருங்கள், இதை பற்றி வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஆயில் டேங்கர் ஷிப்பை பற்றி போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது எம்வி சாகர்தீப் 2. இதுவுமே இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய வகை ஷிப்பு வந்து வச்சுருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து எல்லா விதமான ஷிப்போட அந்த இது வச்சுருக்காங்க ஃபோட்டோ. இது பாருங்கள், இது ஃபோட்டோ ஆஃப் அமெரிக்கா நேட்டிவ். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பாருங்கள், ஃபோனு, கிளாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஷிப் ஸ்பீடு டைரக்ஷன் கண்ட்ரோலர். இது எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே வந்து ஃபோர்ட்டு, ஷிப்பு இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். நம்ம அந்த கப்பல், படகு இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து இங்கே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது VHF ரிசீவர் செட்டு. இது பாருங்கள், டெலிகிராஃப் கீ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாம் பாருங்கள், ரிசீவர் விண்ட் இண்டிகேட்டரு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே படகுக்கும் கப்பலுக்கும் தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இது எக்கோ சவுண்டு. இது பாருங்கள், எக்கோ சவுண்டர் டிஜிட்டலு. இது பாருங்கள், டிவி மாதிரியே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பழம்பெரும் அருங்காட்சியகத்தையும் கடல்சார் அருங்காட்சியகத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து பழங்காலத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கடல்சார், அதாவது கப்பல் படகுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வந்து பார்க்கும்போது கூட அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து கடல்சார் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறது தான். இது பாருங்கள், சப்மரைனு. இது பாருங்கள், இது ஒரு வகையான ஷிப்பு. இதை பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. நமக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரியாமல் இருக்கும். அதோட பேர், அதோட யூசேஜ் எதுவுமே தெரியாமல் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை பற்றி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறையா விஷயங்கள் வந்து பழங்காலத்தில் வந்து இப்படியும் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஏர்க்ராஃப்ட் கேரியரு. இதெல்லாம் வந்து ஒரு இமேஜாக தான் வச்சுருந்தாங்க. இது பாம்போ போட்டு. இதெல்லாம் பாருங்கள், பாம்போ போட்டு வந்து மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பஸ். இதை பாருங்கள், உடன் பிளேஸ். இது பாருங்கள், இதெல்லாமே போட்டு தான். இதுவுமே பாருங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் பாருங்கள், நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.